அதிகாரம் 15. ஆபிராமுக்கும் கர்த்தருக்கும் இடையே உடன்படிக்கை உறுதி பண்ணப்படுகிறது. இதற்கு முந்தின அதிகாரத்தில் ஆபிராம் ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினார். இந்த அதிகாரத்திலோ அவர் கர்த்தரோடு கூட இருக்கிறார். ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிப்பதை விட கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கும் ஆபிராமுக்கும் இடையே உடன்படிக்கை உறுதி பண்ணப்படுகிறது. இது வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கையாகும். கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் ஆபிராமை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தர் ஆபிராமின் சந்ததியை அதிகரிக்க பண்ணுகிறார். கர்த்தர் ஆபிராமுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின் தேசமும் ஆபிரகாமுக்கு ஆறுதலாய் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரலோகமும் மேன்மையான ஆசீர்வாதங்களாகும்.